வணக்கம் மக்களே. இன்று 2/3/2025 மார்ச் மாதம் இந்த காலை பொழுதில் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கிய செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த செய்திக்கு பின்னால் உள்ள கண்ணோட்டம், அதாவது முதல் செய்தியாக பார்த்தா நாளைக்கு அதாவது 3/3/2025 திங்கட்கிழமை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளைக்கு துவங்குது அப்படிங்கிற செய்தி. அதாவது தமிழ்நாட்டில் 5 வகையான கல்வி முறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிரைமரி அடிப்படையானது இந்த தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது +2 எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படிங்கிறது நாளைக்கு துவங்கி மார்ச் மாதம் 25ஆம் தேதி நடக்கிற மாதிரி செய்திகள். கிட்டத்தட்ட 8 கோடி மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறாங்க. இந்த தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக மாணவர்கள் மத்திய அரசு பணிகள் அதுக்கே நீங்கள் தயாரான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மத்திய அரசு பணிகளான இந்த ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போன்ற தேர்வுகள் பற்றிலாம் நிறையா இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதும். அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறத காட்டிலும் மத்திய அரசு பணிகளுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த கோரிக்கை. இது தொடர்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு +2 முடித்ததுக்கப்புறம் கல்லூரிக்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அதாவது கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தொலைதூர கல்வியில் ஒரு டிகிரி இருந்தால் கூட போதும். ஸோ அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். தேர்வு எழுதிட்டு நல்லா சிறப்பாக வெற்றி பெறுங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள். ஸோ இதான் முதல் தலைப்பு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த உலக அரசியலில் இந்த செய்தி பரபரப்பாக நேற்று பேசப்பட்டுச்சு. ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் கடுமையான அந்த வாக்குவாதம். இது மாதிரி உலகத் தலைவர்கள் நேரடியாகவே சண்டை போட்டது கிடையாது. ஆனால் அது நேற்றுக்கு நடந்திருக்கு. அந்த உக்ரைன் ரஷ்யா போர் இது தொடர்பாக கடந்த 3 ஆண்டுகளாக உலக அரசியலே உலகத்தில் உள்ள பொருளாதாரம் எல்லாத்துக்கும் கடுமையான பாதிப்பு. இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்கலே சொன்னார், இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையேயான இந்த போரை முடிவு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் வாக்குறுதியிலே கூட சொல்லியிருந்தார். அவர் பதவி ஏற்ற உடனே கூட டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர்கிட்டையும் பேசினார், ஜெலன்ஸ்கிட்டையும் பேசினார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக அமெரிக்கா உள்ள ஒயிட் ஹவுஸுக்கு ஜெலன்ஸ்கி நேராக வரவேற்கப்பட்டார். இந்த மாதிரி போரை நிறுத்துறது தொடர்பான அது பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுச்சு. அப்போ யுஎஸோட வைஸ் பிரசிடென்ட், துணை அதிபர் அவரும் கூட இருந்தார். அவங்களுடைய வாக்குவாதம் ஏற்பட்டு ஜெலன்ஸ்கி அவங்களோட கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதனால் அவங்க வச்ச கோரிக்கை, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, 3வது உலகப் போருக்கு வித்திட்டு வேணாம், உடனே இந்த போரை நிறுத்துவோம், அமைதியை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிறதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கு ஜெலன்ஸ்கி இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் 2 சைடும் மாற்றி இருந்துச்சு. நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், எங்களுடைய ஆதரவால் தான் நீங்கள் இவ்வளோ நாளாக 2 வருஷமாக 2-3 வருஷமாக நீங்கள் போராடிக்கிறீங்க, அமெரிக்கா மட்டும் இல்லாட்டினா 3 நாட்களில் இந்த போர் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பேச மாற்றி ஆர்கியூமெண்ட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெலன்ஸ்கி திடீர்னு கிளம்பி போயிட்டார். அதனால் அதுக்கப்புறம் நடக்கவிருந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அதேமாதிரி விருந்து ஒம்பல், அதேமாதிரி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒயிட் ஹவுஸ்லேருந்து செய்திகள் வருது. என்ன இருந்தாலும் சரி, போரை முடிவு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கம். இப்போ இந்தியாவிலே கூட அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகள் அனைத்துமே இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிவு கொண்டு வரல விருப்பமாக இருக்கிறாங்க. அவர் ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அமைதிக்கான அந்த ஒரு இதே இல்லை அப்படிங்கிறது தெரியல, அந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ரஷ்யா எங்கள் பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அதை விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. எது இருந்தாலும் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதான் 2வது செய்தியாக. சில இதில் ஹாட் டாப்பிக்காகவே கூட வந்துருந்துச்சு அப்படிங்கிற செய்தியாகவும், அதாவது லைவாகவே 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் சமூக வலைதளங்கள்லேயும் சரி, சோசியல் மீடியா, அதேமாதிரி மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனல்ஸுமே செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு. இதுதான் 2வது தலைப்பு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து இது ட்ரெயின் சம்மந்தமானது ஒரு செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது வர்ற மே மாதம் நம்முடைய கோடை காலங்களில் ஏப்ரல் மேல வெயில் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதிகமான நிலக்கரி தமிழ்நாட்டில் 5 அனல் மின் நிலையங்கள் இருக்குது. தெர்மல் பவர். நம்ம அதிகமான மின்சாரத்தை 50% மின்சாரத்தை நிலக்கரியை எரித்து தான் நம்ம மின்சாரம் தயாரிச்சுக்கிருக்கோம்.
அதில் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 72,000 டன் நிலக்கரி வந்து இந்த 5 மின் நிலையங்கள் தேவைப்படுது. இதற்கான நிலக்கரியை வந்து நம்ம வந்து ஒரிசாவில் உள்ள பரதீப் துறைமுகத்திலிருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரோம். இப்போ கோடை காலங்கிறனால அதிகமான அந்த நிலக்கரி தேவை, மின்சாரம் தேவைப்படும் அப்படிங்கிறனால தமிழ்நாடு அரசு வந்து ரயில்வேட்டு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனால் ஒரு 21 ரயில், சிறப்பு ரயில்கள் வந்து இந்த குட்ஸு, அதாவது குட்ஸ் ட்ரெயின்ங்கிற காட்டில் நிலக்கரி வண்டியை வந்து ஒப்பந்தம் போட்டு இந்த நிலக்கரிகள் வந்து பரதீப் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள 5 வெவ்வேறு இடத்துல உள்ள அந்த தெர்மல் பவர் அந்த பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த தெலுங்கானாவில் வந்து அந்த ஸ்ரீசைலம் அப்படிங்கிற அந்த அந்த டேம் கட்டுற இடத்துல வந்து 8 பேர் புதைஞ்சிருந்தாங்க. அவங்க பாடியை மீட்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது பார்த்தா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நேற்றுக்கு அஃபீஷியலாகவே அந்த மாநிலத்தோட அமைச்சர் வெளியிட்டிருக்காரு. இது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான செய்தியாக பார்க்க முடிகிறது. அதேமாதிரி உத்தரகாண்ட்லேயும் நிலச்சரிவுலையும் அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இறந்துட்டு தான் அந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னடத்தில் அந்த கர்நாடகாவோட முதலமைச்சர் சித்தராமையா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. கர்நாடகாவில் உத்தரவு, அதாவது என்ன உத்தரவு அப்படின்னா, கர்நாடகாவில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் கன்னடத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது, இல்லைன்னா அந்த நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்படும், பெனல்ட்டி அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கர்நாடகா வந்து அந்த பெயர் பதாகைகள் வந்து பர்சன்டேஜில், அதாவது 50% கன்னடம் அந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. கன்னடத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அந்த உத்தரவு வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு. இப்போ இன்றைக்கி வந்து கர்நாடகா முதல்வர் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கன்னடத்தை காப்பாற்றுறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அவருடைய முடிவு வந்து வரவேற்போம். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பொருட்கள் உற்பத்தி செய்கிறாங்க. ஆச்சி, சக்தி மசாலா அப்படிங்கிற அந்த பல பொருட்கள் இது உதாரணம். இந்த பொருட்கள் மீதுலாம் வந்து நிறைய இதில் வந்து தமிழில் இருக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இங்கே தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கர்நாடகாவோட முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பும் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த ஆழ்கடல் பகுதிகளில் தமிழ்நாட்டில் அந்த பாக்சாலசந்தி அந்த சைடு அந்த பகுதியிலலாம் வந்து மன்னார் வளைகுடா அந்த பகுதியில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து டெண்டர் விட்டிருந்ததா, மத்திய அரசு டெண்டர் விட்டிருந்ததா செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதை பற்றி தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியுமே பேசலைன்னு வச்சுக்கோங்க. நேற்றுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த ஒரு மாதிரி பட்ஜெட் அப்படிங்கிற, எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் விவசாய பட்ஜெட் வந்து வெளியிடுவாங்க. அதில் அவர் வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய இந்த மத்திய அரசின் திட்டத்தை வந்து கைவிடணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஆழ்கடல் இந்த மீன்கள்லாம் வந்து இறந்து போகும், மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதேமாதிரி பூகம்பம், நிலநடுக்கம் அதெல்லாம் ஏற்படும், சுனாமி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் வந்து கூறியிருக்காரு அப்படிங்கிற அந்த செய்தியுமே நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து மத்திய அரசோட பாதுகாப்பு தரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஏன்னா இப்போ சமீப காலமாக அவருடைய வலசரவாக்கத்தில் அவர் வீட்டில் நடந்த அந்த சம்மன் ஓட்டுற பிரச்சனை அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். நிலையில் வந்து உளவுத்துறையிலேருந்து சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு அமித்ஷா வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து உளவுத்துறை அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி சீமானுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறனே உடனே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அதற்கான கோப்புகளை வந்து அனுப்பிச்சி வைங்க, இதை பற்றி பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் நடிகர் விஜயை பற்றி என்ன செய்தி அப்படின்னா, அவர் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற அந்த அரசியல் வகுப்பாளர், அவர் வந்து தனது கட்சி வெற்றிக்காக 2026 வெற்றிக்காக அவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. அவர் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் பிகே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் வந்து இனிமேல் தனித்து தான் போட்டியிட போகிறாரு வர 2026 தேர்தலில், அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு. ஏன்னா அதிமுக வந்து நிறையா கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், விஜய் வந்து தனித்து போட்டிட்டு நம்முடைய பலம் என்ன அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டணியாக என்னங்கிறத முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி பல பத்திரிகையில் அரசியல் விவாதங்களில் இது வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது, ஆனால் அவருடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறது தெரில. ஆனால் பிகே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு வந்து 18% 20% அவங்க வந்து நாங்கள் வந்து கணக்கெடுத்தோம், அதில் வந்து 20% கிட்ட அவருக்கு வந்து வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள்.